மரத்தினால் ஆக்கப்பட்ட ஃபேன், கார், பைக், சைக்கிள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா வந்தது? நான் வந்து எங்கள் அப்பா மாட்டு வண்டி செய்யறதுல மிக பிரதானமாக இருந்தார். அந்த மாட்டு வண்டி செய்து பார்த்தேன், எனக்கு செய்ய வரல. அதை செய்ய முடியல என்னால். அவ்வளோ கஷ்டமானது அந்த மாட்டு வண்டி செய்கிறது. அதுக்கு பதில் தான் நான் இந்த காரையே செய்தேன். கார் செய்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த காரோட அளவு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் என்ன அந்த 1:2 அதே அளவு தான் இந்த காரில் உள்ளே புகுத்திருப்பேன். அதனால தான் இன்றைக்கும் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அந்த கார் ஓடிட்டு இருக்கு. அது போக சைக்கிள், பைக் இந்த மாதிரி விஷயம்லாம் புதுசாக எப்படி யோசிக்க தோணுது? இது ஒரு மரத்தச்சர்னா ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர், ஒரு கூலிக்காரன், ஒரு வேலைக்காரன்ற மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த சிட்டியில் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் பார்க்க முடிஞ்சது. இல்லை கார்பெண்டர் இப்போ மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. அவரால் உளி சுற்றி வாழ வச்சுட்டு காரும் செய்ய முடியும், தேரும் செய்ய முடியும்னு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தேன். மரத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கோவில், அதோட மினியேச்சர் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், அதோட முக்கியத்துவம் பற்றி. இந்த கோயில் வந்து முழுக்க மரத்தாலே, கல், மண், சிமெண்ட் எதுவுமே கிடையாது. முழுக்க மரத்தாலேயே செய்திருக்கோம். தமிழகத்தில் நிறைய மரத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரச்சிற்பக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் தெரியல, வெளியில் தெரியல அவங்கள பற்றி. அவங்கெல்லாம் செய்தாங்கன்னா அது அவங்களுக்குன்னே ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும். அது அவங்க இறந்துட்டாங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் செய்வாரானா செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி மரக்கலைஞர்கள்லாம் கொண்டு இந்த மரத்தை வடிவமைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய கைத்திறன்லாம் இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த மரத்தை பற்றி நான் வச்சுங்கிற அளவுக்கு மக்களிடம் போய் இன்னும் சேரவே இல்லை. அந்த மருத்துவ குணமாக இருக்கட்டும், இந்த இலை, காய், பூ இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் வெளியே வந்த அளவுக்கு மரமானது மனித வாழ்க்கைக்கு என்னென்னலாம் சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஜனங்க தெரிஞ்சிக்கவே இல்லை. இது வந்து ஒரு 300 அதிசயங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேர் ஒரு வாத்தியார் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேரோட பெருமைகள் பற்றி சொல்லுங்கள். சேர், இந்த மரத்தச்சர்கள் ஒரு வாட்ச்மேன் சேர் செய்திருக்கிறாங்க, விஐபி சேர் செய்திருக்கிறாங்க, வாத்தியார் சேரும் செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான சேர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அந்த உயரங்களை கொட்டி நீதிபதிக்குன்னு ஒரு சேர் செய்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 2 அடி உயரம் இருக்கும், ஒரு மனை போட்டிருக்கும், அது உயர்ந்த வகையான மரத்தில் செய்திருப்பாங்க. பின்னாடி இருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு தூக்கி இருக்கும். அந்த மாதிரி அளவுகளை கூட்டி அதில் மிகப்பெரிய அளவில் செய்து அவங்க மதிப்பு மரியாதையை கூட்டுவதற்காக இந்த மாதிரி அளவுகள்லாம் கூட்டி இருக்கிறாங்க சார். இப்போ நான் உட்காந்துங்கிறது வந்து வாத்தியார் சேர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ரொம்ப கொள்ளமாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஹைட்டு தூக்கி இருக்காது. முதுகு வரைக்கும் கழுத்து வரைக்கும் படிஞ்சதுன்னா வாத்தியார் உட்காந்தா தூங்கிட்டு வரோம். அதனால அது கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக தோண்டி இருப்போம். அது எல்லாரும் நினைப்பாங்க வாத்தியார் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது மரத்தச்சர்களாக பார்த்து தேய்ச்சி கொடுத்தது. அது அந்த பட்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு அதே மாதிரி 2 கை வச்சு ஒரு கம்பீரமாக அந்த காலத்தில் கொண்டு வர்றதுக்காகவே அந்த சேருங்கள்லாம் கூட இந்த மரத்தச்சர்கள் நல்லாவே வடிவமைச்சிருக்கிறாங்க சார். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜன்னல், வாசக்கால், அப்புறம் வந்து ஒரு சாமி ரூம், அதுவும் போக முக்கியமான இடங்கள்ல மரத்தை வைக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்குது? மரம் வந்து ஒரு இயற்கை பொருள் சார். மரம் புத்தர் போதி மரத்தடியில் தான் சார் உட்காந்தாரு. பெரிய அரசர், அவர் பெரிய ஒரு சிம்மாசனம் செய்து உட்காந்துருக்கலாமே, ஒரு பெரிய மாளிகை கட்டி உட்காந்துருக்கலாமே. அந்த மரத்துக்கடியில் அதனுடைய வேவ்ஸ் தான் சார். அது கடவுளுக்கே நாங்கள் ஒரு மர வாகனமே செய்வோம். நாங்கள் அந்த கடவுள் அந்த மர வாகனம் அமர்ந்து சுகம் பெற்று அவரும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னே ஒரு ஐதீகம் உண்டு.